நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 19/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 8:58 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இரவு 8:41 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் இன்று அதிகாலை 3:22 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இரவு 7:50 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 முதல் 9 வரை. வாரசுலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 8:41 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமைன்னா எல்லாருக்கும் தெரியும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு. அதுவும் இல்லாம இன்னைக்கு நவமி திதி. நவமி அப்படின்னாலே 9வது திதி. இது இந்த நவ கிரகங்களுக்கு உரிய திதி. இன்னைக்கு ராமருடைய திதி. அதனால இன்னைக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு போயிட்டு நவ கிரகங்களை வழிபாடு செய்தால் அவ்வளவு நன்மை. இன்னைக்கு நவமி திதியில நவகிரகத்தை வழிபாடு பண்ணும்போது சகல தோஷங்களும் விலகும். அதே போல பிரிந்த தம்பதியர், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இன்னைக்கு நிறைய பிரிவினை தான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் ஒரு குற்றம். அது என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு என்ன மந்திரம், எப்படி ஜபிக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம். லக்னத்திலே சூரியன், புதன், குரு பகவான். சிம்மத்தில் அங்காரக பகவான், கேது பகவான், மாந்தி பகவான் இணைந்து இருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிர பகவான். அதாவது பிரிந்த தம்பதியினர். இன்றைய தினம் வியாழக்கிழமை, நவமி திதி. மீண்டும் ஒரு முறை சொல்ற, இந்த நவமி திதியில பெருமாள் வழிபாடு, அதே மாதிரி ராமர் வழிபாடு. ஆனா நவமி திதி என்பது திதிகள் வரிசையில 9வது திதி. 9 என்பது நவகிரகத்துக்கு உரியது. அப்ப அந்த நவ கிரகங்களை நாம் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் அதையும் செய்யுங்க. அதுவும் நவகிரகத்துக்கு எல்லாத்துக்கும் தீபம் ஏற்றணும். அதற்குரிய தானியத்தை வைத்து தீபங்களை ஏற்றி வந்தால் சகல தோஷங்களும் விலகும். அது செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் இணைந்து பிரியாமல் இருக்க சொல்ல வேண்டிய மந்திரம். இது அபிராம பட்டர் இயற்றியது, எல்லாருக்குமே தெரியும். அபிராம பட்டர் இயற்றியது எது? அபிராமி அந்தாதி. இதை பாத்தீங்கன்னா தினந்தோறும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை மாலை, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லலாம். ஏன்னா வியாழக்கிழமை மாலை அப்படின்னும் போது வியாழக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிர ஓரை வரும். அந்த நேரத்துல இதை ஜபிக்கும் போது உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை வரும். அப்படி வீட்டுல சொல்ல முடியாதவங்க அம்மன் கோவில் அப்படி இல்லைன்னா சிவன் கோவில்ல போயிட்டு அம்பாள் சன்னதி முன்னாடி உட்கார்ந்து 21 முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். மனக்கசப்பாகி பிரிந்த கணவன் மனைவி திருந்தி வரும் வரையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையிலும் வெள்ளிக்கிழமை காலையிலையும் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா காலை 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள சொல்லணும். அப்படி இல்லைன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள. வியாழக்கிழமையில மாலை 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள சொல்லணும். என்ன பாடல் அப்படின்றத சொல்ற, எல்லாருக்கும் தெரியும். அபிராமி அந்தாதியில இது வரக்கூடியது. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய்
வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினும் தானந்தமான சரணாகரவிந்தம் தவல நிரகானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் மூடி கண்ணியதே. இதுதான் இது அபிராமி அந்தாதியில வரக்கூடிய ஒரு பாடல். இது பிரிந்த தம்பதியினர் இத ஒண்ணு சேர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சேர்ந்த பிறகும் சொன்னால் இன்னும் சிறப்பு தான், தப்பு கிடையாது. அதனால இந்த மந்திரத்தை வேழக்கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை தோறும் இத சொல்லி வந்தால் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரிவினை எல்லாம் விலகி ஒன்று சேருவார்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் எலுமிச்சக்கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் வகுப்பு போடப்படும். அந்த வகுப்புக்கு வரவங்க முன்னாடியே பதிவு பண்ணிக்குங்க. இதுக்காக முன்னாடியே பதிவு பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்பதான் உங்களுக்கு அந்த உணவு, தங்கறதுக்கு இடம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியும். சரிங்களா? அதனால முன்னாடியே நீங்க பதிவு பண்ணிக்குங்க. அதே மாதிரி ஜோதிட வகுப்பும் போடப்படும். அடுத்த மாதம் நான் தேதி அலௌன்ஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடியே நீங்க பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா வகுப்பு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும், உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். அதனால முன்னாடியே எல்லாரும் பதிவு பண்ணி கொள்ளுங்கள். ஜோதிட வகுப்பும் தாந்திரீகம் மாந்திரீக வகுப்பும் போடப்படும். கற்றுக்கொள்ள விரும்புவோர் வரலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, நினைத்த வேலையில அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளிடத்தில் பொறுமையா இன்னைக்கு பேசுங்க, பொறுமையோட கையாளுங்க, சிறப்பாக இருக்கும். எதிர்மறையான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. வண்டி வாகனம் தொடர்பான பழுதுகளை சரி செய்வீங்க. இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். ஏன்னா நாளுக்கு உரியவர் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சனியோடு இணைந்து இருக்கிறதுனால ஒரு பிடிவாத குணத்தை இது ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்கும். அதனால நல்ல விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிங்க, தேவையற்ற விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் தேவையில்லை. அதே மாதிரி வியாபாரத்துல போட்டிகளை சமாளிப்பதற்கு ஒரு பக்குவம் ஏற்படும். சக ஊழியர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும், கொஞ்சம் கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். எதிர்பார்த்த சில தன வரவுகள்லாம் இன்னைக்கு சாதகமாக வரும். இழுபறியான வேலைகளை செய்து முடித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழலாம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சூழலை அறிந்து செயல்படுங்கள். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சமூகம் சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள், போராட்டங்கள் அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்னைக்கு அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
உங்களுடைய பேச்சில நிதானத்தை கையாளுங்கள். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். வேலை சம்பந்தமான பயணங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்து. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கையாளுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். போட்டி செயல்கள்ல கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ரொம்ப வேகத்தை காட்டக்கூடாது. நிதானத்தோடு உங்களுடைய வாகன பயணத்தை செயல்படுத்த வேண்டும். வித்தியாசமான சில கற்பனைகளால் ஒரு விதமான சோர்வு, அசதி இதெல்லாம் உடல்ல ஏற்படும், மனதிலும் ஏற்படும். கவனமா இருங்க. இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வேகத்தை காட்டாதீங்க. புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். கவனமா இருங்க. விநாயகப் பெருமானை நல்ல வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேம்படும். சிந்தித்து செயல்படுங்கள். அதுதான். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுல கவனமா இருக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உடல்ல ஒரு சோர்வு இன்னைக்கு ஏற்படும். கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கும். மனைவியின் வழியில ஆதாயம் ஏற்படும். ஆதரவாக இருப்பவர்களை பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். சகோதர வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். சமூகம் தொடர்பான வேலையில மதிப்பு மரியாதை ஏற்படும். கலை சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படும். கால்நடை துறையில் தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சமூக பணிகள்ல நிறைய மாற்றமான சூழல்லாம் உண்டாகும். மனசுல ஒரு புதுவிதமான தேடல்கள்லாம் பிறக்கும். வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை சமாளிக்க கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் சில மாற்றமான தருணங்கள். எதிலும் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் பிறக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல நிதானம் தேவை. அந்த நிதானத்தினால உங்களுடைய செயல்பாட்டுகள் மூலம் நல்ல மதிப்பு ஏற்படும். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஒரு மாற்றமான தருணங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்களால் குழப்பங்கள் ஏற்படும். தெளிவா இருங்க. முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் தடைகள் சிக்கல்கள் இதெல்லாம் விலகுகின்ற நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். பயணம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உறவுகள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய பழக்க வழக்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல பழக்க வழக்கத்துக்காக மாற்றங்கள் ஏற்படலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வேற ஒரு பழக்க வழக்கத்துக்கு மாறாதீங்க. நிதானமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும். சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, அதாவது சிறு தொழில் குறுந்தொழில் அப்படின்னு பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாள். தனவரவும் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் மீதான வந்த வதந்திகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இன்றைய நாள் தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வண்டி வாகன வசதியெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். எதிர்பாரா தன வரவுகள் கிடைக்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். தடைபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. கால்நடை பணிகள்ல இருப்பவர்களுக்கு, கால்நடை வியாபாரம் செய்பவர்களுக்கு, விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய பேச்சு அனுபவ கருத்துக்கள் வெளிப்படுத்துங்க. அதுல நிதானத்தோட வெளிப்படுத்துனீங்கன்னா அதுல ஒரு மதிப்பு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் வாழ்க்கை சிறந்த நாள். வாழ்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகள்லாம் மேம்படும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். அனுபவ ரீதியான சில முடிவுகள் நல்ல மாற்றத்தை இன்னைக்கு தருகின்ற ஒரு நாள். வாக்குறுதி கொடுப்பதுல மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. வாடிக்கையாளர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதால் காரிய அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் பொறுமை தேவையான ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.